எல்லோருக்கும் வணக்கம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ, பேச்சுலர் பார்ட்டி வச்சுக்கோங்கோ. ஏன்னா தாலி கட்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரொம்பவும் நல்லா இருப்பீங்களா இல்லை சுமாராக இருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரே அவசரம். நாளைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லாருமே பட்ஜெட்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, மகிழ்ச்சி வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஷேர் மார்க்கெட்லயும் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிப்டி 50 இண்டெக்ஸ் 184 பாயிண்ட் மேலே ஏறி பட்ஜெட்டை சந்தோஷமா வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நிப்டி 50 இண்டெக்ஸ் 23,435 அப்படின்னு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்தினுடைய உச்சம் 26,400, அதே சமயம் இந்த வருஷத்தின் தொடக்கத்துல 21,200 இருந்தா ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கான். ஸோ பட்ஜெட் நிப்டிக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணி மொத்தமா மேல் நோக்கி தூக்கி விடுதா அல்லது என்ன அப்படின்றது பொறுத்திருந்து தான் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சமயத்துல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா குரூப்ல ஒரு ஷேர் 10,000 சரிவடைந்து ட்ரேட் ஆயிடுச்சு. அது என்ன ஷேர் அப்படின்றது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அந்த ஷேர் வேற எதுவும் இல்லை, இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஷேர் தான். இந்த ஷேருடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது இப்ப வரைக்கும் வரல. இந்த ஷேர் எப்படி 10,000 இவ்வளவு தூரம் கீழே இறங்குச்சு, எந்த தேதியிலிருந்து இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஷேர் 2024 ஆரம்ப கட்டத்தில் 10,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு தற்போது 5,979 அப்படின்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதிலிருந்து ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய மார்க்கெட் ரிஸ்க், டாடா குரூப்பாகவே இருந்தாலும் மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்குது என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஷேர் இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கடவுளே எப்படியாவது இந்த ஷேர் Q3 ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்து அவனுடைய 2 சமீபத்தினுடைய ஹை ஏதாவது ஒரு 7,500 இது போகுமா கரண்ட் ரேட்ல இருந்து, அல்லது இன்னும் கீழே இது இறங்குமா, இதனுடைய செய்தி என்ன, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல இது 2,000 ரூபாயாக இருந்தது, அந்த மாதிரி இது என்ன நடக்கும், இந்த இடத்துல இருந்து மேல போகுமா கீழே வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வரக்கூடிய Q3 ரிசல்ட் நல்லபடியாக வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அதனுடைய Q3 ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படின்ற ஷேருடைய Q3 ரிசல்ட் இப்பதான் சமீபத்தில் கொடுத்தான். போன குவார்ட்டரை விட மிக அதிகமான லாபம் அப்படின்னு சொன்ன உடனேவும் கடந்த 5 நாட்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது கீழே வெறும் 9,000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபாயாக, இதே மாதிரி ஒரு 5,000-10,000 ரூபாய் கொண்ட ஷேரினுடைய விலை தான் அவன் Q3 ரிசல்ட் வந்த பிறகு 4 நாட்கள்ல இந்த மாதிரி தன்னுடைய பழைய ஹை நோக்கி வந்திருக்கான். அதனாலதான் இதுவும் ஒரு பெரிய ஷேர், இவனுடைய Q3 ரிசல்ட் நல்லா வரணுமே ஆண்டவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல வாழ்க்கை எப்படி அமைஞ்சு வருது பாத்தீங்களா? நாளைக்கு பட்ஜெட், இன்னைக்கு முக்கியமான நாள். அப்படி இருக்கக்கூடிய சமீபத்தில் L&T ரிசல்ட் வந்துச்சு. இது நிப்டி 50 இண்டெக்ஸ்ல ரொம்பவுமே வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி. அவன் தன்னந்தனியாக இன்னைக்கு 37 பாயிண்ட்டுக்கு மேல L&T மேல் நோக்கி தூக்கி வந்திருக்கான். ஒருத்தர் சிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டாக்கா அதுல அடிக்கடி சந்தோஷமான விஷயம் வரும், ஒருத்தர் துக்கப்படணும்னு நினைச்சாக்கா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடந்த 4 நாட்களாக ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவன் நினைச்சிட்டான் போல. அதனால கடந்த 4 நாட்களாக இப்போதைக்கு சந்தோஷம் இருக்கு. நாளைக்கு நம்மளுடைய சந்தோஷம் இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. அடாடா, என்ன ஒரு யோகம் பாருங்களேன். நேத்து ரொம்ப முக்கியமான பங்குகளாக BEL, பஜாஜ் ஃபின்சர்வ் போன்ற ஏகப்பட்ட கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்தது. அதுல நிறைய கம்பெனிகள் 5%, டாடா கன்சூமர் 5%, வாரி எனர்ஜிஸ் நிறைய பங்குகள் அந்த நியூஸை கேட்டுக்கிட்டு நல்லா மேல் நோக்கி வந்திருக்கான். அதுல ஒரு ஹீரோ யாரு அப்படின்னா கல்யாண் ஜுவல்லரி தான். ஏன்னா அவன் 10% ஏறி இருக்கான். தொடர்ந்து சமீபத்தில் மன உளைச்சலுக்கு தகுந்த மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே மன உளைச்சலா இருந்திருக்கும். ஏன்னா அவன் 10-15 நாட்களாக தொடர்ந்து இறக்கம். இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த பங்கு ரொம்பவுமே 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து 800 ரூபாய் போன பங்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய் ரேஞ்சுக்கே கீழே வந்துடுச்சு.
எதனால அப்படின்னா அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் அதுல சில செய்திகள்லாம் போயிட்டு இருந்தது இந்த கல்யாண் ஜுவல்லரியில. இப்ப இந்த சமயத்துல தன்னிச்சையாக தன்னுடைய கையை ஊனி கீழே 4 பேர் போட்டு முதிக்கிறான். இருந்தாலும் தன்னுடைய கையை ஊன்றி மேலே ஏறி இன்னைக்கு 10% ஏறி இருக்குன்னா அதுக்கு அதனுடைய என்ன காரணம்னா அவன் வெளியிட்ட குவார்டர்லி ரிசல்ட் தான். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுகள்ல அவனுடைய டிசம்பர் குவார்டர்லில சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் அந்த ரிசல்ட்டை ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவனுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு உதவி ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்தது. இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து அவனை தாங்கி பிடிச்சதுனால அவனுடைய வீழ்ச்சி என்பது தற்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த குவார்டர்கள்ல வருடங்கள்ல தொடர்ந்து நல்லபடியாக ரிசல்ட் கொடுத்து எங்களை சந்தோஷமா வச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல வந்து பொக்கர்னா அப்படின்ற ஒரு ஷேர், என்னங்க அது பொக்கர்னா அப்படின்ற பங்கெல்லாம் 15% இன்னைக்கு ஏறி இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ஒண்ணு யோசிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த டிசம்பர் குவார்டர்ல டிஐஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி எஃப்ஐஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதே மாதிரி அவங்களுடைய P&L எடுத்து பார்க்கும்போது குவார்டர்லி ப்ராஃபிட் என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு இந்த பொக்கர்னா அப்படின்ற ஷேர் ஒரு 15% ஏறினதுக்கு இன்னைக்கு இதுதான் காரணம். ஒரே ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டுகள்லாம் பஜாஜ் ஃபின்சர்வும் சாதாரண ஆள் கிடையாது, நல்ல பயங்கரமான ஆள் தான். அவனும் வந்து ஒரு 4-5% ஏறி இன்னைக்கு மார்க்கெட் ஏறக்கு உதவி செஞ்சிருந்தா இன்னுமே மிக அருமையா மார்க்கெட் ஏறி இருந்திருக்கும். பட் துரதிருஷ்டவசமாக இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற ஷேர் அவனுடைய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசா ஏறல. இன்னைக்கும் சாதாரண நாளே கிடையாது நண்பர்களே. சன் ஃபார்மா அவனும் சரி ONGC சரி தன்னிச்சையாக மார்க்கெட்டுக்கு மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நல்ல ஆளுகு தான். அப்ப இவங்க அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், பட் அதனுடைய வெயிட்டேஜ் என்பது கொஞ்சம் குறைவானதுதான். இந்த சமயத்துல நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட்டை மேல் நோக்கி தூக்கி நிறுத்தினாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் தூக்கி நிறுத்திட்டு கடைசியில எண்ட் ஆஃப் தி டே நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, பட் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கண்ணா இது ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி நாளைக்கு பல்வேறு செக்டர்களை பத்தி ஒருவேளை பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இந்த ரயில்வே துறை பங்குகள்லாம் கடந்த சில காலங்களாக 6 மாசமா நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி 1 இயரா நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த பங்குகள் தான். அப்படி இருக்கக்கூடிய நிறைய ரயில்வே துறை பங்குகள்லாம் இன்னைக்கு 5% 6% ஒருவேளை பட்ஜெட்ல ஏதாவது நம்மளை பத்தி பேசுவாங்களோ ஏதாவது இருக்குமோ அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கே எப்படின்னா உண்மையிலேயே நாளைக்கு பட்ஜெட்ல ஏதாவது ஒன்று நல்லபடியா நம்மளுக்கு சொல்லி விட்டாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இன்னும் சந்தோஷங்கள் கூடுதலாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி கல்யாண் ஜுவல்லரி சில நாட்களாக இறங்கி இன்னைக்கு கொஞ்சம் மேல் ஏறி கொஞ்சம் சந்தோஷப்படுத்திருக்கானோ அதே மாதிரி சில நாள் ரொம்பவுமே கவலையாக இருந்தாங்க இந்த சைண்ட் அப்படின்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 6% இன்னைக்கு மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இதனால அவங்களுடைய மனக்கவலை என்பது இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து இறங்கின பங்கு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினங்காட்டி ஷேர் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ஷார்ட் கவரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருவேளை நம்ம வித்து ரொம்ப கீழே போயிடுச்சோ ரொம்ப அடிபட்டு சின்ன பின்னம் ஆயிடுச்சோ இதுக்கு மேல இறங்காதோ அப்படின்ற மாதிரி யாராவது வித்து இருந்தாங்கன்னா அவங்க கவர் பண்றதா கூட இருக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்ல ஷார்ட் கவரிங் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பங்குகள் ரொம்பவுமே சந்தோஷமா மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருக்கான் பட்ஜெட்டை முன்னிட்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BML ஷேர்ல ஒரு செய்தி என்னன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 54% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. GRCல ஷேர் ஹோல்டிங் அப்படின்றது 74.5% இருக்கு. இந்த ரெண்டுமே கவர்மெண்ட்டுகளுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது இருக்கு. இந்த BML ஷேர் சமீபத்தினுடைய லோல இருக்கு. மேல் நோக்கி ஏறி வந்து அவனுடைய பழைய கையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பட்ஜெட்ல ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த GRC அப்படின்ற ஷேருமே தொடர்ந்து சரிவடைந்து அதுக்கப்புறம் தற்போது தன்னுடைய வீழ்ச்சியை லேசா கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கான். இது போன்ற பங்குகளுக்கு நாளைக்கு ஏதாவது பட்ஜெட்ல நல்ல விஷயம் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவா எங்களை எப்படியும் ஒரு 3 நாள் சந்தோஷமா வச்சிருக்க, நாளைக்கும் சந்தோஷமா வச்சிருந்து அடுத்த வாரமும் சந்தோஷமா வச்சிருந்து ஒரு 10 நாள் சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா உனக்கு கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அனைவரின் எண்ணமாக இருக்கிறது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.